முதலில் அனைத்து பெர்ரிகளையும் ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரி, ராஸ்பெர்ரி, பிளாக்பெர்ரி அனைத்தையும் ஒரு பாத்திரத்தில் ஒன்றாக சேர்க்கவும். இதனுடன் 150 கிராம் சர்க்கரையை சேர்த்து அடுப்பை மிதமான தீயில் வைத்து கைவிடாமல் கிளறவும். சர்க்கரை முழுமையாக கரைந்து பழங்கள் அனைத்தும் மசிந்து கலவை ஜாம் பதத்திற்கு, அதாவது கொழகொழப்புடன் சற்று திக்காக வரும் வரை கிளறிக்கொண்டே இருக்கவும். அடிப்பிடிக்காமல் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். கலவை ஜாம் பதத்திற்கு வந்ததும் அடுப்பிலிருந்து இறக்கி ஆறவிடவும். இந்த கலவை நன்கு ஆறி ஜில்லென்று இருப்பது ஸ்மூத்திக்கு மிகவும் முக்கியமானது. சியா சீடை ஒரு பவுலில் எடுத்துக்கொண்டு அதனுடன் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து ஊற வைக்கவும். சியா சீட் தண்ணீரை உறிஞ்சி நன்கு ஊறி திக்கான ஜெல் போன்ற பதத்திற்கு வரும் வரை காத்திருக்கவும். தண்ணீரை கவனமாக சேர்க்க வேண்டும். 100 கிராம் சியா சீடுக்கு தோராயமாக 200 மில்லி தண்ணீர் தேவைப்படலாம். ஆனால் ஒரேடியாக ஊற்றாமல் சிறிது சிறிதாக சேர்த்து விரும்பிய திக்கான பதம் வரும் வரை கலக்கவும். தண்ணீர் அதிகமாகிவிட்டால் ஸ்மூத்தி மிகவும் நீர்த்து போய்விடும். இப்போது ஸ்மூத்தியை கிளாஸ்களில் அடுக்காக சேர்க்க தயாராகலாம். முதலில் கிளாஸின் அடியில் தயாராக வைத்துள்ள திக்கான சியா சீட் கலவையின் ஒரு அடுக்கை சேர்க்கவும். அதன் மேல் ஆறி இருக்கும் பெர்ரி ஜாம் கலவையின் ஒரு அடுக்கை சேர்க்கவும். மீண்டும் ஒரு சியா சீட் அடுக்கை பெர்ரி ஜாமின் மேல் சேர்க்கவும். இறுதியாக இன்னொரு பெர்ரி ஜாம் அடுக்கை சேர்த்து அதன் மேல் விருப்பப்பட்டால் மேலும் சியா சீட் கலவையை சேர்க்கலாம். இப்படியாக அடுத்தடுத்து அடுக்கடுக்காக சேர்த்து கிளாஸை நிரப்பவும். அவ்வளவுதான். சத்தான மற்றும் சுவையான சியா சீட் வித் பெர்ரி ஸ்மூத்தி தயார்.